ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் பாட்டுல குறிஞ்சிய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்றான் சிலம்பன். அவன் சொன்ன மாதிரியே பெரியவங்க ஆசையோட உற்றார் சுற்றாருக்கு முன்னாடி அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சில காலம் இல்லறம் நல்லறமா போகுது. வாழ்க்கைக்கு காதல் முக்கியம். ஆனா காதலை போலவே பொருள் ஈட்டுறது முக்கியம் இல்லையா? அதனால தானே திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தன்னோட கடமையை செய்யறதுக்காக சிலம்பன் பொருள் ஈட்ட அயலூர் போக முடிவு பண்றான். இது நாள் வரைக்கும் சிலம்பனை பிரியாத குறிஞ்சிக்கு அவனோட பயணத்தை நினைச்சு அவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே கவலை வந்துடுது. அவளோட மனசு அவனுக்கு புரியாம போகுமா என்ன? அதனால ஊருக்கு போறதுக்கு முன்னாடி குறிஞ்சிக்கிட்ட, கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுவேன், பாரே மழைக்காலம் வரும்போது நான் முன்னாடி வந்து நிப்பேன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறான் சிலம்பன். சரின்னு சொல்லி குறிஞ்சியும் அவனை வழி அனுப்பி வைக்கிறா. வழி அனுப்பிச்சு வச்சாலும் அவளுக்கு மனசு கேட்கல. ஒரு நாள் அவளை பார்க்க அவளோட தோழி காந்தல் அங்க வர்றா. அவகிட்ட, காந்தல், என்னோட மூங்கில் மாதிரி தோள்கள் மெலியிற மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரே, எனக்காக பொருளை தேடுறதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாரே காந்தல். போற இடையெல்லாம் வெற்றியை குவிக்கிற அந்த முருகனை போல நெடுவேல் ஆவியோட இடமான பழனியில சாணைக்கல்லும் அதோட சேர்ந்தே இருக்கிற பசையும் மாதிரி என்னைக்கு நம்ம பிரியாம சேர்ந்தே இருப்போம்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரே, அதை மறந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரே. அவர் கடந்து போக வேண்டிய அந்த காடு எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா காந்தல்? காற்றுல முருங்க மரம் ஆடி அதோட வெள்ளைப்பூக்கள் எல்லாம் சிதறி கிடக்கும். அதை பார்த்தா கடலோட முகப்பு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பயங்கரமான தோற்றம் உடையது அந்த காடு. அது மட்டும் இல்ல காந்தல், நிலையெல்லாம் வெடிச்சு வெடிச்சு விண்டு போய் பசுமைங்கிறது பேருக்கு கூட இல்லாத ஒரு இடம் அது. நிழல் கூட இல்லாத காஞ்ச மரங்கள் இருக்கிற இடத்தை தாண்டி அவர் போறாரே. கொதிக்கிற பாறைகளும் குடிக்க தண்ணி கூட இல்லாத இடமாச்சே அது. அங்க நெல்ல போட்டா அந்த வெப்பத்துல பொறியாகிற அளவுக்கு வெப்பம் நிறைஞ்சது அந்த இடம் அப்படின்னு தன்னோட நிலையையும் தன்னோட கணவனோட நிலையையும் காந்தல் கிட்ட சொல்லி அழுகிறா குறிஞ்சி. இதத்தான் நம்ம சங்க இலக்கியங்கள்ல ஒன்னான அகநூறு பாடல் 1 அழகா சொல்லுது. இந்த பாட்டை பாடியவர் மாமூலனார். வண்டுபட ததைந்த கண்ணி ஒன்கழல் உருவக் குதிரை மலவர் ஓட்டிய முருகன் நற்போர் நெடுவேல் ஆவி அருகோட்டு யானை பொதினி யாங்கன் சிறு காரோடன் பையனோடு சேர்த்திய கல்போல் பிரியலம் என்ற சொல்தாம் மறந்தனர் கொள்ளோ தோழி. சிறந்த வேய்மருள் பனைத்தோல் நெகிழச் செய்நாட்டு பொலங்கொல வெறுக்கை தருமார் நிலம்பக அழல் போல் வெங்கதிர் பைது அறத்தெறிதலின் நிழல் தேய்ந்து உளறிய மரத அரைக்காய்பு அருநீர் பைஞ்சுனையாம் அறப்புலர்தலின் உகுநெல் பொரியும் வெம்மைய யாவரும் வழங்குனர் இன்மையின் வவ்வுணர் மடிய சுரம் புல்லென்ற ஆற்ற அலங்கு சினை நாரில் முருங்கை நவிரல் வான் பூச்சூரலங்கடு வழியெடுப்ப ஆறுற்று உடைத்திரை பிதிர்வின் பொங்கி முன் கடல் போல் தோன்றல காடு இறந்தோரே. இதுல எனக்கு ஒரு வரி ரொம்ப பிடிக்கும். காஞ்சு போன மரத்தை சொல்றதுக்கு உளறிய மரத்தை அரைக்காய்புன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதோட நிழல் தேய்ந்துங்கிற வார்த்தையால வெயிலோட தாக்கத்தையும் அந்த மரங்களோட நிலையையும் நம்மளோட கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் புலவர். என்னங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.